பொறுத்த வரைக்கும் பல குழப்பங்கள் வரலாம். ஆனால் இப்போ இங்கே இதில் இப்போ அதிமுகவுடைய இதில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் பார்க்குறது என்னன்னா, இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்றை சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறாருன்னா, கூட்டணி ஆட்சிகளில் கூட்டணி அரசு இல்லை, கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறார். இதை வந்து ரெண்டு உதாரணமாக ஒன்று பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிறப்ப இந்தியாவோ பாகிஸ்தானோ போரை நிறுத்த போகிறோன்னு அறிவிக்கல. டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட் போட்டார். அதே மாதிரி தான் வந்து அதிமுக வந்து கூட்டணியை வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே முதல்ல ட்வீட் போட்டது அமித்ஷா ட்வீட் போட்டார். அதே மாதிரி மோடி வந்து இல்லை போர் நிறுத்தத்தெல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் நடத்தலை அப்படின்னு அறிவித்ததற்கு பிறகும் மீண்டும் இன்னைக்கு வரைக்கும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கார். மோடி ஒரு பக்கம் மறுத்துக்கிட்டே இருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மை சொல்லிட்டே இருக்காரு. வந்து உண்மையிலே திறமையானவர். தமிழ்நாட்டில் கூட்டணி பத்தி பேசினா டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் நிப்பாட்டுறாரு. அதுதான் இல்ல, இப்ப தமிழ்நாட்டோட உதாரணமே சொல்றேன். இப்ப அவர் வந்து கூட்டணி அரசு அப்படிங்கிறாரு. அமித்ஷா அதையும் சொல்லுங்க. அமித்ஷா கூட்டணி அரசுங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அதாவது இவர் வடிவேலு தங்கப்பதக்கம் படிப்பாரு, சரத்குமார் தங்கப்ப தக்கமும் படிப்பாரு. அந்த மாதிரியாகத்தான் இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அது கரெக்ட் தான் என குற்றம் சாட்டினார். மக்களுடைய பிரச்சனை வந்தா முதல் எதிர்த்து கோபப்படுறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு என்ன அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? போராட்டம் நடத்தல சீட்டை குறைச்சிருவாங்க. போராட்டம் நடத்தினா அடுத்த ஆண்டுகிட்ட சட்டமன்ற தேர்தலில் சீட்டை குறைச்சிருவாங்க. என்ன கம்யூனிஸ்ட் கட்சி? தயவு செய்து எண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள், காங்கிரஸ் வந்து இது கம்யூனிஸ்ட் வந்து அடிமையாகி போச்சு. இதை யார் சொல்றதுங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வேதனை. இப்ப கம்யூனிஸ்ட் வந்து அடிமையாகி போச்சு, போராட்ட குணம் அதுக்கு இல்லாம போச்சு. போராட்டக்காரர்கள் சுடப்பட்ட போது குருவி சுடப்படுவதை போன்று சுடப்பட்டதற்கு பின்னால் நான் அதை நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்ன ஒரு தலைவர் இன்றைக்கு போராட்ட களங்களை பற்றி கம்யூனிஸ்டுகளுக்கு பாடம் எடுக்கிறார்.